வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 6 ஃப்ராக்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 6.4 தான் பார்த்துட்ருக்குறோம். சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ். என்ன சொல்லியிருக்கிறாங்க? சம்னா சம் பண்ணிடுங்க, இல்லைன்னா டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணிடுங்க. என்ன கொடுத்துருக்கோம்? ஃபாலோயிங் மிக்சட் ஃப்ராக்ஷன். மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம் பண்ணுங்கள், இல்லை டிஃபரன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா முதல்ல வந்து அதை என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக மாற்றணும். எப்படி பார்த்துவோம்? 3 7s are 21, 21 + 1 22, ஸோ 22/7 எழுதுவோம். அடுத்து 4 7s are 28, 28 + 2 30, 30/7. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கனால என்ன பண்ணிடுவோம்? டேரெக்டாக மேலே இருக்கிற நியூமரேட்டரை ஆட் பண்ணி எழுதிடுவோம். ஓகேவா? அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணி எழுதுனா 52/7. இப்போ இதை வந்து என்ன இருக்குது? இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 7 49 இல்லையா? 7 7s are 49. ரிமைனிங் எத்தனை இருக்குது? அதாவது எதில்? 52 - 49. 52ல் 49 போக மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. ஓகேவா? 3/7. 7 × 3/7 மிக்சட் ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர் எழுதிடணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், சம்பி பாருங்கள், கண்டினியூஸாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறம் நீங்களாக செஞ்சு பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இப்போ 11 × 4/9 + 2 × 1/9 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆக்குவோம். என்ன பண்ணுவோம்? இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுவோம். 11 9s are 99, 99 + 4 103. ஓகேவா? 103/9. அடுத்து 2 9s are 18, 18 + 1 19, 19/9. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டரை ஆட் பண்ணி அப்படி எழுதிடலாம். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சம்மில் அடிஷனாக சப்ட்ராக்ஷனாக ஏதோ அதை டேரெக்டாக நியூமரேட்டரில் பண்ணிடலாம். 103 + 19 ஆட் பண்ணால் 122/9 வரும். இப்போ 9 டேபிளில் பார்க்கும்போது 13 9s are எத்தனை அப்படின்னு பார்க்கணும். நம்ம 13 9s are 117 வரும். 117 வந்துருச்சுன்னா ரிமைனிங் 117, 122ல் 117 போக 117 போக மிச்சம் ரிமைனிங் 5. 13 × 5/9 மிக்சட் ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர் எழுதிடணும். ஏன்னா நம்மளுக்கு சம் மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரும் நம்ம அதே மாதிரி இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக வரதுனால மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிடலாம். இப்போ இந்த சம் பாருங்களேன், ஆன்சர் வந்து ஹோல் நம்பராகவே வந்துடும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இப்போ இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக வந்துச்சுன்னா மட்டும் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுதுகிறோம். இப்போ 1 × 1/5 + 4 × 4/5 இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 1 5 is 5, 5 + 1 6. என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரையும் இந்த ஹோல் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோம். மேலே இருக்கிற நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். 5 4s are 20, 20 + 4 24/5. அப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறோம். 24 + 6 30, 30/5. 1 5 is 5, 6 5s are 30. ஓகே, = 6. இப்போ சம் டி பாருங்கள். 3 × 2/7 + 7 × 1/24. அப்போ மிக்சட் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆக்குறதுக்கு 7 3s are 21, 21 + 2 23/7. 7 24s are 168 + 1 169/24. இப்போ 24ம் 7ஐயும் ஆல்ரெடி 24 7s are 168 மல்டிபிள் பண்ணி வச்சுருப்போம். எப்படி மல்டிபிள் பண்ணோம்? 7 4s are 28. ஓகேவா? 8. 7 2s are 14, 14 + 2 16. அப்போ 168ன்னு வரும். டேரெக்டாக அப்படி மல்டிபிள் பண்ணி பாருங்கள், இல்லை எழுதி மல்டிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செய்யுங்க. திரும்ப நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களால் இப்படி சிங்கிள் லைனோ, அதாவது சிங்கிள் டிஜிட் வந்து ஒரு டபுள் டிஜிட்டோ ஒரு ட்ரிபிள் டிஜிட்டோ பண்ணும்போது ஈஸியாக அதை டேரெக்டாகவே மல்டிபிள் பண்ணலாம். எழுதி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய உங்களுக்கு அது நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? டேபிள்ஸ் கிளியராக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ 7 24s are 168. இப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 23 24s are 552 வரும். 7 × 169 அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த சப்ல டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு, இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 169 × 7 1183. ஓகேவா? இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 1735/168. இப்போ இதை மிக்சட் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால மிக்சட் ஃப்ராக்ஷன் பண்ணுவோம். இப்போ 168 இங்கே அடிக்கும்போது 168 வரும். 168 போக ரிமைனிங் எவ்வளோ வரும்? 5 தான் இருக்கும். அப்போ 55. 55ல் 165 வராது. ஸோ அதை அப்படியே ரிமைனிங்கில் வச்சுருவோம். 10 × 55/168. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நான் சம்மை இவ்வளோ டீட்டெயிலாக எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிடாமல் கண்டிப்பாக நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் இது பண்ணணும் தான் நான் அதெல்லாம் செஞ்சு காமிக்கல உங்களுக்கு. அப்போ இதை வந்து இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனை ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக மாற்றுறதுக்கு இதை டிவைட் பண்ணணும்.
ஓகேவா? அந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் தான் நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கலை. ஏன்னா அது அப்படியே பழக்கமாயிரும். நீங்கள் அந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ சம் இ பாருங்கள். 4 × 2/3 மைனஸ் 1 × 5/76. இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 4 3s are 12, 12 + 2 14, 14/3. 176 is 76, 76 + 5 81, 81/76. இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் வேறு வேறு இருக்கா? என்ன பண்ணுவோம்? அப்படியே மல்டிபிள் பண்ணிடுவோம். 228. இப்போ இந்த டினாமினேட்டருக்கு இடையில ஏதாவது சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நம்மளால் எல்சிஎம் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். எல்சிஎம் எடுத்தாலும் இது ரெண்டும் என்னது ப்ரைம் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது. இது ப்ரைம் நம்பர். ஒரு ப்ரைம் நம்பரோடு வரும்போது என்ன ஆயிரும்? நம்மளால் எல்சிஎம் எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிடலாம்? இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு ப்ரைம் நம்பரோடு வரதுனால நம்மளால் எல்சிஎம் எடுக்க முடியாது. அப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ 76 3s are 228. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 76 14s are மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 1064 வரும். ஓகேவா? 76 14s are 1064 வரும். 381s are 243 வரும். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிடணும்? சப்ட்ராக்ட் பண்ணிடணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு எழுதிடும். 164 - 243 821 ஆன்சர். 821 / 228 இருக்கனால எத்தனை 228 இதில் இருக்குன்னு பார்க்கணும். 228 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 228 3 times மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அந்த நம்பரோட 821லேருந்து அந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். 137 வரும். 137 வரும். ஸோ 3 × 137 / 228. உங்களுக்கு புரியுதா? சின்ன நம்பரில் செய்யும்போது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு உங்களோட மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஸ்பீடப் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எஃப் சம் பார்க்கலாம். 11 × 1/2 - 5 × 1/4. இப்போ ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுறோம்? மிக்சட் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஆக்குறோம். 11 2s are 22, 22 + 1 23/2, 5 4s are 20, 20 + 1 21/4. 4ம் 2ம் இருக்குது. இப்போ ரெண்டுமே என்னதுக்கு ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா 2 வந்துச்சுன்னா நம்ம இங்கே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய நம்பர் எதுவோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 4 2 1 2 is 2 2 2s are 4. again 2 1 2 is 2 1 2 is 2. இந்த 1 அப்படியே இறக்கிடுவோம். 1 2 is 2. அப்போ 2 2s are 4. அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். 4. இப்போ 4 மட்டும் எடுத்துக்கிறனால இங்கே 2வோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 4 வரும்? 2வோட 2வை மல்டிபிள் பண்ணால் தான் 4 வரும். ஸோ அப்போ டினாமினேட்டர் என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணால் வருதோ அதே நம்பரை மேலேயும் மல்டிபிள் பண்ணிக்கிறணும். அப்போ இங்கேயும் × 2 இங்கேயும் × 2 மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா 23 2s are 46. இங்கே வந்து 4 தான் இருக்கனால 21 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ 46 - 21 25. 25 / 4ன்னு வருது. அப்போ 6 4s are 24. ரிமைண்டர் 1 1/4. 6 × 1/4 ஆன்சர். புரியுதா செல்லமே? உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ சம் ஜி பாருங்கள். 5 × 6/7 - 1 × 3/14. 7 5s are 35, 35 + 6 41/7. 114 is 14, 14 + 3 17/14. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே வந்து என்ன பண்ணலாம்? 1 7 is 7, 2 7s are 14 இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 14 வரும். ஓகேவா? அப்போ 14 வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 7ஓட என்ன மல்டிபிள் பண்ணால் 14 வரும்? 2 நம்ம 2வை மல்டிபிள் பண்ணால் 14 வரும். 7 2s are 14. அப்போ 7 2s are 14னா மேலே 41 2s are தான் பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 41 2s are 82 - 17. ஏன்னா இங்கே 14 தான் இருக்குது, அதனால் 17 அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ 82 - 17 65/14. ஓகேவா? இப்போ வந்து இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷன் ஆகும்போது 4 14s are அப்படின்னு பார்த்து 4 14s are 56ன்னு எழுதிக்கிறோம். 56 65ல் 56 போக 9 9/14. 4 × 9/14 தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைச் சம் பார்த்தீங்கன்னா 3 × 1/3 - 1 × 1/2. 3 3s are 9, 9 + 1 10, 10 + 3 10/3. 1 2 is 2, 2 + 1 3, 3/2. இப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம்? இதில் ஒன்றில் என்ன இருக்குது? 3 இருக்குது, 2 இருக்குது. ரெண்டுமே வந்து என்னது? ப்ரைம் நம்பர். ஸோ 3 2s are 6ன்னு நம்ம மல்டிபிள் பண்ணிடுறோம். இப்போ 10 2s are 20, 3 3s are 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ 20 - 9 11, 11/6.
இப்போ 11/6 வந்து இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆக்க போகிறோம். 1666 11 - 6 என்னது 5. ஸோ 5/6 1 × 5/6 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த சம்மெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6.4ல் ரிமைனிங் இருக்கிற சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பாய்.